சட்டுன்னு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை ஒன்று பண்ணிடுவோமா. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியமாக நறுக்கிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. எண்ணெயில் ரொம்ப போட்டு வதங்கி ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும். வதங்கினோடனே நம்ம வெண்டைக்காய் இந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு வெண்டைக்காயாகவும் அப்புறம் நம்ம வாங்கினோடனே சமைக்கிற மாதிரி வாங்கி இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சால் டேஸ்ட் நான் சொன்ன அளவுக்கு இருக்காது. நீங்கள் வாங்கி உடனே செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காயும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கினோம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது கொலகொலப்பாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்க அந்த கொலகொலப்பெல்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறமா உப்பு இதுக்கு தேவையான அளவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு வதக்குங்க. இப்போ கேஸை சிம்மிலே வச்சுட்டு 1 சைடு மட்டும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். வேணும்னா கூட நீங்கள் வேர்க்கடலையை பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான். பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இல்லாமல் பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.